ॐ नमो भगवते श्रीरमणाय। ॐ नमो भगवते श्रीरमणाय। ॐ नमो भगवते श्रीरमणाय. திருச்சிற்றம்பலம். ஓம் நம சிவாய. என்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. குடிமண்ணு சாத்தனூர் கோக்குல மேய்ப்போன் புறம்பை புக்கு முடிமண்ணு கூனல் பிறையாளன் தன்னை முழு தமிழின் படிமண்ணு வேதத்தின் சொற்படியே பரவிட்டு என உச்சி அடிமன்ன வைத்து பிரான் மூலனாகின்ற அங்கணனே. திருச்சிற்றம்பலம். திருமந்திரத்துல திருமூலர் பெருமான் கொடுத்த பாயிரம்ங்கிறது இன்ட்ரடக்ஷன். ஒரு கிரந்தத்துக்கு யாராவது அடுத்தவா அதை எழுதினவா அல்லாதுக்கு வேற யாராவது இன்ட்ரடக்ஷன் எழுதலாம், அவாளே எழுதலாம். இது திருமூலர் பெருமானே எழுதின பாயிரம். அதே பாட்டுக்கெல்லாம் தான் எழுதியிருக்காரு. அதான் அவரோட தொடக்கமே. அதுல 3 பாடல் தான் பார்த்தோம். அது முதல் பாடலே பூர்த்தி. நம்ம உள்ளது 40 இருக்கிற முதல் பாடல் மாதிரி, ஒன்றவன் தானே இரண்டவன் இன்னருள் நின்றனன் மூன்றினுள் 4 உணர்ந்தான் 5 வென்றனன் 6 விரிந்தனன் 7 உம்பர் சென்றனன் தான் இருந்தான் உணர்ந்து 8. அது இந்த பாடல் ஓதினாலே அதுவே பூர்ணமா இருந்தது. அதுக்கு மேல எதுவும் பாட சொல்லணுங்கிற மாதிரி இருக்க மாட்டேங்கிறது. கம்ப்ளீட்டா இந்த ஒரு பாடலே கம்ப்ளீட்டா சொல்லிட்டாரு. அந்த தத்துவத்துல இருக்கிறது ஒரு பொருள். அது அந்நியம் அப்படிங்கிற அந்த பாவம் வர்றதுங்கிறது எதுனாலன்னா அருள் சக்தியினால அந்நியப்பட்டு நிற்கிறது. முத்தொழில்களை செய்யறதா, அதாவது பலதா உண்டாக்குறது, பார்த்துக்கிறது, அழிக்கிறதுங்கிற அந்த முத்தொழில்கள் நிலையில இருக்கு. 4 உணர்ந்தான். வேதம் சப்தராசியா இருந்து அதால உணரப்படுறவன்கிறதும் ஒண்ணு. இது மோர் இந்த யோக சாஸ்திரமா இருக்கிற நூல்னால ஜீவனோட ரிலேட் அதுதானே, இங்க பரத்தையும் ஜீவத்தையும் ரிலேட் பண்ற கிரந்தம் தானே. அதனால ஜீவனால உணரப்படுற 4 நிலைகள்லயும் ஆதாரமா இருந்து உணரப்படுறவன். ஜாகிரத் சொப்ன சுஷுப்தி துரியம் அப்படிங்கிற 4 நிலைகள்லயும் உணரப்படுற பொருளா. தூங்கும்போது எதை உணர்றோமோ, கனவுல எதை உணர்றோமோ, முழிச்சிருந்து கட்சி எதை உணர்றோமோ, அந்த 3 நிலைகளும் கடந்து இருக்கிற நிலையில எது உணரப்படுறதோ, அதாவது அந்த 4 அடங்கின நிலையில உணரப்படுறதோ, அது எல்லாமே 4 நிலைகளையும் உணரப்படுறவனா இருக்கான். 5 வென்றவன். இந்த சிருஷ்டி பலது உண்டான தானே தான் பலதா ஆயிருக்கிறது அருள்னால. ஆனா அந்த 5 இந்திரியங்கள் மூலமா அந்த பலதுல செதறி போகாம தன்னிலை கெடாம இருக்கிறது. அதான் அந்த 5 ஐம்பழி எல்லாம் விவகாரம்லாம் நடந்தாலும் தன்னிலை கெடாம இருக்கக்கூடிய அந்த பொருள். 6 ஆதார சக்கரங்கள்லயும் அந்த எனர்ஜி லெவல்ஸ்லயே ஒவ்வொரு லெவல்லையும் ஒரு எனர்ஜியா பிரவர்த்திக்கிறதும் அதே பொருள் தான். அந்த 6 நிலைகளை கடந்து இருக்கிற அந்த அனுபவ நிலையில பூர்ண அனுபவமா இருக்கிறதும் அதே தான். அப்புறம் கான்சியஸா தானே இந்த சிருஷ்டியா இருக்கிற அந்த ஒரு பொருள் தான் கான்சியஸா நம்மளே தான் எல்லாமா ஆயிருக்கோம் அப்படின்னு. அதாவது சொப்பனத்திலேருந்து முழிச்சுண்டுட்டு கான்சியஸா சொப்பனத்துல ஒரு கேரக்டரா அது சொப்பனத்தை கண்டினியூ பண்ணினா எப்படி இருக்கும்? அது கம்ப்ளீட் பூர்ணத்தை. அந்த எல்லாமா இருக்கிறது அந்த ஒரே பொருள் தான் அப்படிங்கிற அந்த முதல் பாட்டு சொன்னார். அதுக்கப்புறம் அதுக்கு நமஸ்காரம் பண்றார். தன்னோட எப்படி நமஸ்காரம் பண்றாருன்னா, இது தன்னோட ஹிருதயத்துல இருக்கிற அந்த பொருளை உணர்ந்து உன்னி வெளியில பாக்கியமா விழுந்து நமஸ்காரம் பண்றதுங்கிறது ஓகே. தன்னோட ஹிருதயத்துல அதோட இருப்பை உணர்ந்து அதுக்கு நமஸ்காரம் பண்றேன் அப்படின்னார்.
மூன்றாவது லாஸ்டா பார்த்தது மூன்றாவது பாடல். ஒக்க நின்றானை உலப்பிலி தேவர்கள் நக்கன் என்று ஏத்தி, அதான் அகண்டமா எல்லா சக்திகளுக்கும் மேம்பட்ட சக்தி. இட் இஸ் பவுண்ட்லெஸ், ஒரு லிமிட்டேஷனும் இல்லாத இருக்கிறது. நாள்தோறும் பக்க நின்றார் அறியாத பரமனை. அது வந்து அது உணர்றதுங்கிறது அதுவாகவே இருந்து தான் உணர முடியுமே தவிர்த்து வேற எனி அமௌண்ட் ஆஃப் சாமீபம். நம்ம இந்த கோவிலெல்லாம் தரிசனத்துக்கு போகிறச்சே வந்து 1000 ரூபாய் பைசாவை கொடுத்துட்டு சுவாமி பாதத்திலே போய் நிறுத்தி வச்சுட்டா, இல்லை முடிஞ்சா அவர் மேலேயே உட்காத்தி வச்சுட்டான்னா கூட வந்து அது தெரிஞ்சுக்க முடியாது. தெரிஞ்சுக்கிறதுங்கிறது வந்து அந்த இண்டிவிஜுவல் சென்ஸ் வந்து சமர்ப்பணம் ஆகணும். இதெல்லாம் ஆச்சுன்னா வெளியில் வந்து அன்னைக்கு அப்படியே சுவாமி பாதத்திலேயே போய் தலையை வச்சுன்னு உட்காந்துருந்தேன் தெரியுமா அப்படின்னு வெளியில் வந்து கிளைம் பண்ணிக்கிற ஆள் தான் ஸ்ட்ராங்காக வருவான் வெளியில். அதுக்கிட்ட தன்னை இழக்கிறதுங்கிறது தான் அது தரிசனம் பண்ணுறதோட சூக்ஷ்மம். அதுக்கு தன்னை இழந்தாதான் முடியும். பக்க நின்றார் அறியாத பரமனை புக்கு நின்று உண்ணி யான். அப்படிப்பட்ட பொருளை வந்து அதுதான் ஏதாவது டவுட்ஸ் ஆயிடுச்சுட்டு சந்நிதியில் போய் நின்று தரிசனம் பண்ணுறது இல்லையே முக்கியம். புக்கு நின்று உண்ணி ஹிருதயத்தில் புகுந்து இருக்கிற அந்த பொருளை உணர்ந்து ஆந்தரிகத்தில் உள்ளத்தில் வந்து அதை உணர்ந்து தரிசனம் பண்ணி அதுக்கு நமஸ்காரம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி தான் கடவுள் வாழ்த்தா அப்படிதான் வந்து தொடங்குறார். அடுத்தது 4வது பாடல். அகலிடத்தார் மெய்யை அண்டத்து வித்தை புகலிடத்து என்றனை போதவிட்டானை பகலிடத்தும் இரவும் பணிந்து ஏத்தி இகலிடத்தே இருள் நீங்கி நின்றேனே. என்ன வழியானே. அகலிடத்தார் மெய்யை என்ன வழியானே. அதாவது அகன்று விரிந்து இருக்கக்கூடிய இந்த சிருஷ்டி என்னது பலதா விரிஞ்சு இப்ப என்னென்னமோ காஸ்மாஸ் கேலக்சி அப்படியெல்லாம் பெரிய ஒரு செட்டப்பா தெரியறது இல்லையா. ஆனா அது அந்த செட்டப் வந்து எல்லாமே வெறும் பொய். ஒரு ஒரு மேஜிஷியனோ ஒரு யோகியோ, அதான் நம்ம தட்சிணாமூர்த்தி அஷ்டகத்துல அந்த எக்ஸாம்பிள் தான் கொடுக்குறாரு ஆதிசங்கரர். இந்த ஒரு மேஜிஷியன் வந்து அப்படி ஒரு ஏதோ மேஜிக் வார்த்தையை சொல்லி அப்படி ஒரு வேண்டை இது பண்றாரு, இல்லை ஒரு யோகி வந்து ஏதோ ஒரு மந்திரத்தை சொல்லி ஒரு யோகிக் ப்ரொஜெக்ஷன் பண்றார் அப்படின்னு சொன்னா அது முன்னால ஒரு பெரிய லோகமோ ஒரு சிருஷ்டி ஏதோ ஒன்று நடக்கிற மாதிரி ஒரு அப்பியரன்ஸ் கிடைக்கிறது. அந்த அப்பியரன்ஸ் வந்து அது பொய். ஆக்சுவலா அதை உண்டாக்கி அதை வச்சுட்டு நடத்திட்டு இருக்கிற அந்த மெஜிஷியன் தான் மெய். அந்த மாதிரி இந்த அகன்று விரிஞ்சு இருக்கக்கூடிய காணப்படுற அந்த சிருஷ்டிக்கு மெய்ப்பொருளா அந்த அந்த அதோட சத்திய ஆதாரமா எந்த சத்தியத்தோட ஆதாரத்துல இந்த அகன்று விரிஞ்ச இந்த ஒரு சிருஷ்டி பலதா காணப்படுறதெல்லாம் தெரியறதோ அந்த பொருள் அது அதுக்கு அது இருக்க அந்தோட சத்தியத்தினாலதான் வந்து இதெல்லாம் இருக்கிற மாதிரியும் இயங்குற மாதிரியும் தேயறா மாதிரியும் அழியறா மாதிரியும் எல்லாத்தையும் அந்த காணல் எல்லாத்துக்கும் ஆதாரமா இருக்கிற மெய்ப்பொருளா இருக்கிறவன் அண்டத்து வித்தை. அதான் அந்த அகன்று விரிஞ்ச பொருட்களுக்கு விதை மாதிரி. அதுவும் அதே தான் அந்த தட்சிணாமூர்த்தி அஷ்டகத்துல அதே எக்ஸ்பிரஷன் தான் வருது. வித்துளே முளை போல் முன்னம் விகற்பமில் இஜகம்பின் கல்பித மாயாதேய கால கர்மத்தால் பற்பல் சித்திரம் விரிப்பன் யாவன். அது விதைக்குள்ள வந்து ஒரு பொட்டன்சி இருக்கு. அந்த விதைய வந்து அந்த மாதிரி அதுக்கு உண்டான கண்டியூசிவ் என்விரான்ல வந்து அந்த விதை விதைக்கப்பட்டது அப்படின்னு சொன்னா அதுக்குள்ளேருந்து வெளியில வரும். அப்படிதான் வந்து அந்த இருப்புங்கிறதுல இருந்து அந்த ஒரு பொட்டன்சி இருக்கு, அருள். அதனால வந்து இந்த சிருஷ்டிங்கிறது வந்து அதுல இருந்து வெளியில வர்றது, அதுலதான் இருக்கு, அதுலதான் செயல்படுறது, அதுலதான் அடங்குறது. அப்படி
அதுக்கு வித்தாவும் அதுக்கு ஆதாரமா இருக்கிற மெய்ப்பொருளாவும் இருக்கிற அந்த பொருள் புகலிடத்து என்னை போதவிட்டானே, சான்ஸே இல்லை. அந்த பொருளை எப்படி உணர முடியும்? இந்த அகன்று விரிந்த லோகத்துக்கு மெய்ப்பொருளா இருக்கு, அதோட சத்தியம், அதோட சத்திய ஆதாரமா அந்த பொருள் இருக்கு அப்படின்னு சொல்ற ஒரு ஆளு அதை வந்து எங்க உணர முடியும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஹேண்ட் இன்ஃபர்மேஷனா தனக்கு ஆதாரமா இருந்துதானே பார்க்க முடியும். தனக்கு ஆதாரமா இருக்கிற அந்த வஸ்துவை தானே பார்க்க முடியும். அதான் க்ளோசஸ்ட். அது இந்த என்ன கையில் ஆமலக கனின்னு ஒரு எக்ஸ்பிரஷன் சொல்லுவோம் இல்லையா, ஹஸ்த ஆமலகம், கையில இருக்கிற நெல்லிக்கனி மாதிரி தெரியாது. அது அது வந்து தன்னோட ஆதாரமா. வெளியில ஏதோ பொருளோட, அதான் அது பகிர்முகமா ஒரு ஜீவனோட பிரவൃத்தி இருக்கு அப்படின்னு சொன்னா வெளியில ஐடென்டிஃபை பண்றது ஈஸியா இருக்குங்கிறதுனால விக்கிரகத்திலயோ ஏதோ சாலகிராமத்திலயோ பானலிங்கத்திலயோ இல்ல ஏதோ இது ஒளியிலையோ ஏதோ மரத்துலயோ மலையிலயோ ஏதோ வாட் எவர் சம்திங் விச் கிவ்ஸ் தட் டிவைன் இஃபெக்ட் டு த ஜீவா, அதுகிட்ட கனெக்ட் ஆகிறது. இருந்தாலும் வந்து அதெல்லாம் பார்க்கறச்சே என்ன ஆகிறது அப்படி, அது அண்ணாமலையார் வந்து ரொம்ப அழகாவே சொல்லுவார். மலையை பார்த்துட்டு இருக்கேன்னா இல்லை இல்லை என்னதான் பார்த்துட்டு இருக்கேன், அது 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 வெளியில பார்க்கறதே என்ன ஆகிறது அப்படின்னு சொன்னா தனக்கு ஆதாரமா இருக்குது அந்த மெய்ப்பொருளை வந்து அது உணர்த்துறது. அதனாலதான் அந்த வெளியில இருக்கிற பொருள்கிட்ட இருக்கிற ஈடுபாடு. என்னது அப்படி அந்த பொருள் வந்து போத விட்டானாம். அந்த அந்த பொருள் வந்து என வந்து எனக்கு ஆதாரமா இருக்கேங்கிறத அது உணர்த்தி காட்டிட்டு எனக்கு புகலிடத்து எந்தனை போத விட்டான். என்னோட கவனம் வந்து எனக்கு ஆதாரமா இருக்கிற தன் மேல அதை செலுத்தி எனக்கு அதை உணர்த்திட்டு போத விட்டான் அந்த பொருளை. பகலிடத்தும் இரவும் பணிந்து ஏற்றி, பகலிடத்தும் இரவிடத்தும்னா அது ஏதோ டே அண்ட் நைட்டு, லிட்ரல் மீனிங் அப்படிதான். டே நைட்டு, டே அண்ட் நைட்டு. ஆக்சுவலாக டே அண்ட் நைட்டுனாக்கா வாட் இஸ் ரியலி மென்ட் இஸ் அதுக்கிட்ட எட்டர்னல் கான்டாக்டுங்கிறது தான். ஏதோ 1 மணி நேரம் மெடிடேஷன் பண்ணுறேன் இல்லை 1 மணி நேரம் ஜபம் பண்ணுறேன் சாதனை பண்ணுறேன் அப்படின்னு டைம் பவுண்டாக அதுக்கிட்ட கனெக்டடாக இருக்கிறதுங்கிறது இல்லாமல் என்னோட இருப்புக்கு ஆதாரமாக இருக்கிற அந்த பொருள் வந்து என்னோட கவனத்தை அது மேலே செலுத்தி அதை உணர விட்டதுனால டைம்ங்கிற கான்செப்ட் இல்லாமல் அதுக்கிட்ட நான் கனெக்டடாக இருந்தேன். நம்ம திருவாச்சகத்திலையும் வந்து மாணிக்க வாத்திக பெருமான் ஆல்மோஸ்ட் இதே மாதிரி ஒரு பாடல் சொல்லுவார். ஸோ இதுக்குள்ள தலையை போட்டுன்னு அது வரதே இல்லை. சொல்லுவார், என்னை நான் என்பது அறியேன். அதான் அந்த இண்டிவிஜுவல் சென்ஸ் எடுத்து, என்னை நான் என்பது அறியேன், பகல் இரவாவதும் அறியேன், மன வாசகம் கடந்தான் என்னை மத்தோன் மத்தனாக்கி சினவால் விடையுடையான் மண்ணு திருப்பெருந்துரை உரையும் பனவன் என்னை செய்த படிர் அறியேன் பரஞ்சுடரே. அது என்ன பண்ணிட்டுன்னு தெரியல. அது வந்து என்னமோ சீட்டிங் பண்ணி கொடுத்துவது இந்த ரிஷபாரூடரா இருக்கிற அந்த பொருள் எனக்கு நான் இத்தனை நாளா ஏதோ நான் அந்த ஆளு இப்படிப்பட்டவன் அப்படி இருக்கிறவன் என்னோ நினைச்சிட்டு இருந்தேன். அதெல்லாம் குழம்பி போயிடுச்சு. இப்ப நான்ங்கிறது என்னங்கிறது கரெக்டா கிளியரா தெரிய மாட்டேங்கிறது. டேயா நைட்டா இப்போ என்னது அது, அந்த ஆள் பார்க்குற லோகமும் எல்லாம் கலங்கி போயிடுது. ஒன்றும் சரியா தெரிய மாட்டேங்கிறது. அதாவது இந்த ஹிருதயத்தில் ஆதாரமாக இருக்கிற மெய்ப்பொருள் மேலே அது வந்து கவனத்தை திருப்பி விட்டுடுத்து அப்படின்னு சொன்னால் பாக்கியம் அந்த இண்டிவிஜுவல் சென்ஸ்னால உணரப்படுற அந்த லோகம், அது உணரப்படுற லோகம்னு சொல்லக்கூடாது, இந்திரியங்களுக்கு வேத்தியமா மனசு புத்திக்கு வேத்தியமா இருக்கக்கூடியது அந்த லோகத்தோட நிலை பொறி கலங்கி போயிடுறது. அந்த லோகமும் என்னங்கிறது கரெக்டா தெரியல. அந்த லோகத்தை பார்க்குற அந்த நான் சொல்லிட்டு இருந்த ஒரு இண்டிவிஜுவல் சென்ஸ் இருக்கு, அதுவும் இட் பிகம்ஸ் வெரி அன்கிளியர். அதோட தன்மை என்ன அப்படிங்கிறது வந்து ஒன்றும் தெரியாதுக்கு ஆயிடுறது. அப்படி ஏதோ பண்ணி விடுத்துவது. புகலிடத்து என்னை போத விட்டானே, பகலிடத்தும் இரவும் பணிந்து ஏற்றி,
அதான் டைம் சென்ஸ் இல்லாம அதுகிட்ட கனெக்டடா இருந்து இகலிடத்தே இருள் நீங்கி நின்றேனே. இகலிடம் அப்படிங்கிறது வந்து இட் இஸ் திஸ் மேனிஃபெஸ்டேஷன் ஒன்லி. மேனிஃபெஸ்டேஷனோட ஃபீச்சர் என்ன அப்படின்னு சொன்னாக்க, இருக்கிற ஒரு பொருள் தானே ரெண்டா பிரிஞ்சிருக்கு. ஸோ அந்த ரெண்டா பிரிஞ்சதுல வந்து they are effectively pairs of opposites and they balance each other. அதுதான் சிருஷ்டியோட கான்செப்டே அதுதான். இருக்கிற ஒரு பொருள் வந்து ரெண்டா பிரியர்ச்சே வந்து அதுதான் வந்து குளிர் சூடு, மேடு பள்ளம், நெட்டை குட்டை, அந்த பேர்ஸ் ஆஃப் ஆப்போசிட்ஸா பிரியறது அந்த இருக்கிற ஒரு பொருள். அந்த டிஃப்ரென்சஸ் அப்போ அந்த மைண்ட் வந்து அந்த டிஃப்ரென்சஸ்க்கு ஆட்படுறதுனால வந்து எனக்கு மேடு பிடிச்சிருக்குன்னா பள்ளம் பிடிக்கல, அப்படியே வாட் எவர் அந்த ஒன்றுக்கிட்ட விருப்பம் இன்னொன்றுக்கிட்ட வெறுப்பும் அப்படிங்கிற அந்த அந்த போக்கிலேயே இந்த சிருஷ்டி ஓடின்னு இருந்தது. இந்த சிருஷ்டியில் இருக்கிற விவகாரம் ஓடின்னு இருந்தது. இப்போ அது வந்து எனக்கு ஆதாரமாக இருக்கிற தன்னோட இருப்பை வந்து உணர்த்தினதுனால காலம் தேசம்ங்கிறதெல்லாம் கலங்கி போயிடுத்து, இந்த இண்டிவிஜுவல் சென்ஸும் கலங்கி போயிடுத்து. அப்புறம் வந்து இந்த பேர்ஸ் ஆஃப் ஆப்போசிட்ஸோட பாதிப்பு இருந்தது எனக்கு. இது வேணும் அது வேண்டாம், இது நன்னா இருக்கு இது நன்னா இல்லை அப்படின்லாம் அந்த ரெட்டைகள் பின்னாலேயே மனசு வந்து அலைஞ்சின்னு இருந்ததே. அந்த அந்த டிஃப்ரென்ஸ் அந்த கஷ்டத்துலேருந்து நான் விடுபட்டுட்டேன். அது அது ஒரு பயங்கரமான கஷ்டம். அது தெரியாது நம்மளுக்கு கஷ்டம்னு. அது நம்ம வேணும்னு பண்ணிக்கிறதுனால விவகாரத்தில் வந்து இது வேணும் அது வேண்டாம்னு வச்சுட்டு அது எப்படியோ ஊர்ஜிதப்படுத்தின்னு அதை நடத்திக்கணும்னு அந்த ஜீவன் மேக்ஸிமம் ட்ரை பண்ணி விடுறது. ஆனால் அந்த டிஃப்ரென்சஸ்லேருந்து கடந்து மேலே போகிறதுங்கிறது தான் வந்து அமைதிக்கு காரணம். அதை நான் அடைஞ்சுட்டேன் அப்படிங்கிறார். அதோட கிருப்பையினால அது அப்படியே கண்டினியூஸா புகலிடத்து எந்தனை அது அது எங்க புகுறணும்னு அதை காட்டி கொடுத்தா சம்பந்த பெருமான். அவர் இது ஃபைனலா ஈசன் கிட்ட வந்து என்னை நீ ஏத்துக்கோ அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்றது. ஈசன் வந்து அப்படியே ஒளி வடிவமா அந்த கோவில் அப்படியே மறைஞ்சு போய் ஒரு பெரிய ஒரு ஒளி வடிவம் வந்து நீயும் உன்னோட கல்யாணத்துக்கு வந்தவா எல்லாரும் வந்து எனக்குள்ள வாங்கோன்னு உள்ள நுழையிறதுக்கு ஒரு வழி காமிச்சு கொடுத்து அது நின்றுதான் அந்த ஒளி. அது காமிச்சு கொடுத்தாதான் அதுக்குள்ள வந்து புகுற முடியும். இல்லைனாக்கா அது அண்ணாமலையா இருந்துரும். அது வந்து அந்த வார்த்தை அப்படி அனுபவமா போட்டுன்னு இருக்காரு. புகலிடத்து எந்தனை போத விட்டானே, எந்த இடத்துல புகுந்து எப்படி அதை அடையணும் அப்படிங்கிறத என்னோட ஃபோக்கஸை திருப்பி விட்டு அந்த பக்கம் காட்டி கொடுத்ததுனால இரவும் அதான் இந்த இந்த சோ கால்டு இந்த மேனிஃபெஸ்டேஷனோட ஆதாரமா இருக்கிற இந்த டைம் சென்ஸ் போயிடுத்து. அப்புறம் வந்து இந்த பேர்ஸ் ஆஃப் ஆப்போசிட்ஸ்ல அடிபட்டு இங்கேயும் அங்கேயும் சஞ்சாரம் பண்ற அந்த புத்தி, அந்த ஜீவபோதம் அதுவும் போயிடுத்து. இகலிடத்தே இருள் நீங்கி அது அது இருள் அப்படிங்கிறார். அஜானத்தினால வந்து இது நல்லது இது கெட்டது இது மேடு அது பள்ளம் அப்படின்னு, அதாவது திருஷ்டி கோணம் சரியா இல்லாததுனால இருக்கிற ஒரு பொருளையே அப்படி விபரீதமா பார்த்துட்டு இருந்தேன். அது வந்து எங்க புகுந்து அதை எப்படி உணரணும்னு என்னோட ஃபோக்கஸை கவனத்தை திருப்பி விட்டு அந்த போதத்தை காமிச்சு கொடுத்ததுனால இந்த என்னது இருள் நீங்கி இகலிடத்தே இருள் நீங்கி இந்த விபரீதமா இருக்க இந்த மேடும் பள்ளமுமா அந்த மாதிரி பல பேர்ஸ் ஆஃப் ஆப்போசிட்ஸா காணக்கூடிய அந்த செட்டப்ல இருக்கக்கூடிய அந்த தப்பான பார்வை கோணம் அஜ்ஞானம், அந்த விபரீதமான பார்வை கோணம் வந்து திருந்திடுத்து. எதை எப்படி பார்க்கணுமோ அதை அப்படி பார்க்கறதுக்கு உண்டான இஃபெக்ட் வந்து அந்த தனக்கு ஆதாரமா இருக்கிற போதத்துல அது கவனத்தை திருப்பி விட்டு அது உணர்ந்ததுனால நடந்தது அப்படிங்கிறார். ஒவ்வொரு பாடலையும் நம்மளுக்கு அனுபவிச்சா அதுலயே போறோம்னு ஆயிடுறது இல்லையா, அதுக்கப்புறம் ப்ரொசீடே பண்ண முடியல. இகலிடத்தே இருள் நீங்கி நின்றேனே அப்படி அது அனுகிரகம். அதான் இதெல்லாம் எதுக்கு சொல்றாருன்னா அது இன்ட்ரடக்ஷன் இல்லையா, அப்படிப்பட்ட பொருளை அதோட கிருப்பையினால அது வணங்குறேன் அப்படிங்கிறது. நம்ம திருவாச்சகத்துல வந்து அவன் அருளால் அவன் தாள் வணங்கின்னு சொன்ன மாதிரி
அது வந்து தன்னோட என்னோட கவனத்தை வந்து எனக்கு ஆதாரமா இருக்கிற தன்கிட்ட திருப்பி விட்டதுனால அதை நான் வணங்குறேன். ஏன்னா இன்ட்ரடக்ஷன்ல வந்து நான் ஏதோ ஒரு ஆளா இருந்து அதை ஸ்துதி பண்றேன், என்னோட கெப்பாசிட்டி இல்லைங்கிறது இல்ல. அது அது இருந்தாலே ஆதாரமே போச்சு இல்லையா? அது அது நான் எப்படி வணங்குறேங்கிறதுக்காக அப்படி சொல்றார். அடுத்த பாடல், 5வது பாடல். சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடினும் இல்லை, அவன் அவனோடு அவனோடு ஒப்பார் தானே? ஆமா, அவனோடு ஒப்பார் இங்கு யாவரும் இல்லை. புவனம் கடந்து அன்று பொன் ஒளி மின்னும் தவன சடைமுடி தாமரையானே. என்ன வழியானே அது அது வந்து இப்ப ஆளெல்லாம் வந்து அது ஒரு பொருள் அப்படிங்கிறது தான் சொல்லிட்டே வந்துட்டு இருக்காரு இல்லையா? அது வந்து பெர்சானிஃபை பண்ணல இன்னும். அந்த பொருள் வந்து இந்த சிருஷ்டியில இருக்கப்பட்ட எப்பேற்பட்ட ஜீவனா இருந்தாலும், எப்பேற்பட்ட சாமர்த்தியம் இருக்கிற ஒரு ஜீவனா இருந்தாலும், அது தேவதையோ எந்த கிளாஸை சேர்ந்த ஜீவனா இருந்தாலும் சரி, அது அது அதுக்கு எல்லாத்துக்கும் ஆதாரமான பொருள் அது. ஸோ அதுக்கு ஈக்குவலண்டா இங்க வந்து சிருஷ்டியில எதையுமே பார்க்க முடியாது. அதாவது he makes it very clear that it is a different plane. இந்த மேனிஃபெஸ்டேஷனோட பிளேன்ல அந்த பொருளை வந்து தேடி கண்டுபிடிக்க முடியாது. சிவனையே இல்ல சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடினும் இல்லை. அந்த பரம்பொருளோட வந்து அந்த அந்த பிளேன்ல இருக்கிற அந்த பரம்பொருள் தான்ப்பா இங்க இப்படி நம்ம அப்படிதான் சொல்லிட்டு இருக்கோம். விக்கிரக வழிபாடு, கோவில் ஆராதனை எல்லாம் பண்றச்சு அதே பரம்பொருள் தான் பிள்ளையார் ரூபத்துல இருக்கு. அது ஏன்னா நம்மளுக்கு அப்படிதான் ரிலேட் பண்ண, நம்மளோட விற்த்திகளுக்கு அவ்வளவுதான் ரேஞ்சு. நம்ம ரேடியோ ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச் எல்லாம் இருக்கு இல்லையா, அவ்வளோ அந்த ரேஞ்சில் இருக்கிற இதுதான் வேவ்ஸ் தான் நம்மளுக்கு வந்து ரிசீவ் பண்ண முடியும். ஏன்னா என்ன மேனிஃபெஸ்டேஷன்ல எல்லா பொருட்களுக்குமே ஒரு வந்து லிமிட்டேஷன் இருக்கு. இத்தனை டெசிபல் சவுண்டு தான் காதுக்கு கேட்க முடியும், இத்தனை லைட் ரேஞ்சில் தான் பார்க்க முடியும், அப்படியெல்லாம் இருக்கு இல்லையா? அதனால நம்மளோட ரேஞ்சுக்கு தகுந்த மாதிரி சொல்லின்னு இருக்கோம். அது தப்பு ஒன்றும் இல்லை. அது எல்லாத்துக்கும் ஆதாரமா இருக்கிற பொருளுங்கிறத மறந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சொல்றார். அந்த பொருளை வந்து இங்க பார்க்க முடியாது. நம்ம எப்பயும் சாதாரணமா சொல்றோம் இல்லையா, ஆகாசத்துல ஒரு பொருள் நின்றுட்டு இருக்கு, ஃப்ளைட்டோ இல்லை ஏதோ பறந்து போற ஒரு தேவதையோ அங்க ஆகாசத்துல கொஞ்ச நேரம் நிக்கிறாரு, விமானத்துல நிக்கிறாருன்னா அவரோட நிழல் கீழே விழும். அதே தான் ரெப்ளிகா, அதே தான். அவர் அங்க கையாட்டினா இதுவும் கையாட்டும், எல்லாம் அதே தான். ஷேப்பு, டைமென்ஷன், எல்லா தன்மையும் அதே தான். ஆனா என்ன, அது ஆகாசத்துல இருக்கு, இது பூமியில இருக்குங்கிற டிஃப்ரென்ஸ். அப்ப வந்து இந்த எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டுக்கு ஆதாரமா இருக்கு அந்த பொருள். ஆனா அது சிருஷ்டிக்குள்ள அது தேடி ஒரு பொருளா கண்டுபிடிச்சு விட முடியாது. சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடினும் இல்லை. எப்பேற்பட்ட வைபவமான பொருளா இருந்தாலும், அது நம்ம பகவத்கீதையில விபூதி யோகத்துல வந்து சொல்லுவார், எல்லா பல கேட்டகரிஸ சொல்லிட்டு வருவார். பட்சிகள்ல, பாம்புகள்ல, நீர்நிலைகள்ல எல்லாத்துலயும் நான் தான் இதுவா இருக்கேன், நான் தான் இதுவா இருக்கேன்னா, அவர் ஆக்சுவலா எல்லாமாவும் அவர் தான் இருக்கார். காக்கையோ குருவியோ கருடனோ கோழியோ எல்லாமே கிருஷ்ணன் தான். அவருக்கு அந்நியமா காக்கையும் குருவியுமே இருக்க முடியாது, அது வேற விஷயம். அது அதான் ஃபர்ஸ்ட் அந்த ஜீவனுக்கு வந்து சாத்விக புத்தி இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த சிரேஷ்டமான பாவம் இருக்கிற பொருள்கிட்ட ஈடுபாடு ஏற்படணுங்கிறதுக்காக அப்படி சொல்றாரு. அது அது ஒரு அப்ரோச். அது அந்த என்ன சொன்னோம், சிவனோடு ஒக்கும் தெய்வம், அந்த அந்த பொருள்ல வந்து பூர்ணமா இதுதான் அது அப்படின்னு சொல்லிட முடியாது. இதுல அதோட தன்மையை வந்து உணர முடியறது அப்படின்னு எடுத்துக்கலாமே தவிர்த்து, அது ஒக்கிறதுங்கிறது வந்து எக்ஸாக்ட்லி தட், இட் இஸ் ஜஸ்ட் தட் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா அது வந்து பவுண்ட்லெஸ், இன்கம்பேரபிள் இருக்கிற ஒரே பொருள். அதை வந்து இங்க எதோடையும் 100% ஈக்குவேட் பண்ணிவிட முடியாது. அதை வந்து சில பொருட்கள்ல அதனுடைய தன்மையை வந்து உணரலாம், அதுகிட்ட ரிலேட் ஆகலாம் நம்மளோட ரேஞ்சு லெவலுக்கு தகுந்த மாதிரி. ஆனா தெர் இஸ் நத்திங் டு ஈக்குவல் தட். அதை அது இன்கம்பேரபிள். எப்பேற்பட்ட சிரேஷ்டமான குணங்கள் இருக்கிற பொருளா இருந்தாலும்
இட் cannot கேப்சர் தி கேப்சர் தட் பொருள் ஃபுல்லி. அதனுடைய தன்மையை வந்து அதனுடைய இருப்பு தன்மையை வந்து கம்ப்ளீட்டா கேப்சர் பண்ணவே முடியாது. அது இட் வில் பி எ ரிஃப்ளெக்ஷன். அதோட தன்மையை வந்து அதுகிட்ட உணரலாம், அதுகிட்ட ரிலேட் ஆகலாம். அது ரிலேட் ஆகிற பாவத்தினால வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமா தேஞ்சு அந்த இண்டிவிஜுவல் சென்ஸை வந்து அதோட கலத்திட்டோம்னா அதுவா இருந்து அதை உணரலாம். அதான் தேடினும் இல்லை. அவனோடு ஒப்பார் இங்கு யாவரும் இல்லை. அதோட கம்பேர் பண்றதுக்கு அதோட தன்மைகள் எப்படி இருக்கும் அப்படின்னு கம்பேர் பண்ணலாம் அப்படின்னு சொன்னா அது ஒரு புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வழி. நம்மளுக்கு சாதாரணமா விவகாரத்துல ஒரு பெரிய வீடு கட்டினோம்னு வச்சுப்போமே, வீடு கட்டினோமோ ஏதோ சம்திங் எஸ்டேட் ஏதோ பெரிய ஃபார்ம் ஏதோ சம்திங் இருக்கு. எங்க மொட்டை மாடியோ எங்க ஃபார்மோ எப்படி இருக்கும் தெரியுமா? சமுத்திரம் மாதிரி இருக்கும். அப்படி சொன்னா கேட்குறவாளுக்கு சரி அது ஒரு ஒரு ஐடியா கிடைக்கும், என்னமோ ஒரு ஐடியா கிடைக்கும். என்ன ஐடியா கிடைக்கும் தெரியாது எனக்கு, என்னவோ ஒரு ஐடியா கிடைக்கும். சமுத்திரம் மாதிரி இருக்கும் எங்க ஆத்து மொட்டை மாடி இல்லை எங்க ஆத்து ஃபார்ம் அப்படின்னு சொன்னா சரி இதையே அதையும் கம்பேர் பண்ணி சொல்றோமே, அப்ப சமுத்திரம் எப்படி இருக்குன்னா எங்க ஆத்து மொட்டை மாடி மாதிரி இருக்குன்னு சொல்ல முடியுமா என்ன? அது தட் இஸ் நாட் பாசிபிள். அது வந்து அவனோடு ஒப்பார் இங்கு யாவரும் இல்லை. அதுக்கு கம்பேர் பண்ணி சொல்றதுக்கு அதோ வேணா ஏதோ அதோட ஃபீச்சர்ஸை வந்து எடுத்துட்டு எக்ஸ்பிளனேஷனுக்காக ஏதோ கொடுக்கலாமே தவிர்த்து ஆக்சுவலா அதோட மைட் அதோட கிரேட்னஸ் அது என்னன்னு சொல்றது, அதனுடைய தன்மைக்கு வந்து கம்பேர் பண்றதுக்கு அப்படின்னு வேற ஒண்ணுமே கிடையாது. இட் இஸ் ஜஸ்ட் தட் ஒன் திங். அதான் வந்து ஒப்பார் இங்கு யாவரும் இல்லை. புவனம் கடந்து அன்று பொன் ஒளி மின்னும். அதான் இந்த மேனிஃபெஸ்டேஷன் எல்லாத்தையும் கடந்து இருக்கக்கூடிய பொருள். அது அன்இமேஜினபிள். மனசு புத்திக்கு எல்லாம் வந்து எட்டாத அந்த பொருள். அதனுடைய ஃபீச்சர்ஸ்ல வந்து இட் இஸ் அதனால சொல்லும்போது அது ஆட்டமை விட சின்னதா இருக்கிற பொருள். அப்புறம் ஏதாவது பெருசா மலைகில என்ன பெருசா நம்மளுக்கு இமேஜின் பண்ணிக்க அப்படின்னா அதை விட பெருசா இருக்கிற பொருள் அப்படின்னா அது தென் மைண்ட் கெட்ஸ் கன்ஃபியூஸ்ட். இட் டசன்ட் நோ எப்படி ஆட்டமை விட சின்னதாகவும் எப்படி இருக்க முடியும், அதை விட பெருசாவும் எப்படி இருக்க முடியும். அதுதான் அதோடைய தன்மை அப்படிப்பட்டது. புவனம் கடந்து என்று அதாவது இந்த மேனிஃபெஸ்டேஷன்ல எந்த பொருள் எடுத்திருந்தாலும் அதோட தன்மையை கடந்து இருக்கக்கூடியது. அது சின்னதா இருந்தாலும் சரி, பெருசா இருந்தாலும் சரி, ஒளியா இருக்காலும் சரி, இருட்டா இருந்தாலும் சரி. அதனாலதான் சிவபுராணத்துல வந்து எல்லாமே அதோட தன்மையாவே சொல்றார். எதெல்லாம் வந்து இந்த மேனிஃபெஸ்டேஷன்ல பொருட்களா பார்க்கப்படுறதோ, உணர்ச்சிகளுக்கு தெரிகிற மாதிரி இருக்கோ, மனசுக்கு தெரிகிற மாதிரி இருக்கோ, அதனுடைய தன்மை எல்லா தன்மைகளையும் கடந்து இருக்கக்கூடியது. அதுதான் அதனுடைய தன்மை. ஒண்ணு சூரியன் வந்து ஒளிமயமா இருக்குன்னா சூரியனை விட ஒளியா இருக்கிறது. ஏதோ ஒண்ணு இருட்டா இருக்கு கருப்பா, அதை விட இருட்டா இருக்க முடியுது. எல்லா தன்மைகளிலுமே இந்த மேனிஃபெஸ்டேஷன்ல பார்க்கப்படுற உணர்ச்சிகளுக்கு தெரியப்படுற எல்லாத்தோட தன்மைகளையும் வந்து கடந்து இருக்கக்கூடியது. புவனம் கடந்து அன்று பொன் ஒளி மின்னும் தவண சடை முடி அண்ணாமலையானே. அது அதுக்கு வந்து ஃபார்ம் இன்னும் அது பர்சனாலிட்டி இது ரேஞ்சுக்குள்ள கொண்டு வரல இவர். இருந்தாலும் அதோட மென்ஷன் மட்டும் அப்படி லைட்டா வருது. தங்கம் மாதிரி அப்படி ஒளி வீச, அதோட தன்மையே ஒளிங்கிறது தான். அதுதான் அதோட அது ஒளின்னா என்னது, நம்ம இந்த மேனிஃபெஸ்டேஷன்ல இருக்கிற லைட்டை நினைச்சுக்கப்படாது. நம்மளுக்கு மேனிஃபெஸ்டேஷன்ல இருக்கிற லைட் வந்து லைட்டிங் எலிமெண்ட்ஸ் வந்து சூரியன், சந்திரன், அக்னி. இந்த லைட் தான் வந்து நம்மளுக்கு லைஃப் கிவிங், எனர்ஜி கிவிங் லைட்டிங் எலிமெண்ட்ஸா இருக்கிறது இந்த மேனிஃபெஸ்டேஷனுக்கு. இதுக்கு எல்லாத்துக்கும் ஆதாரமா இருக்கிற ஒளி. ஆக்சுவலா அது இட் இஸ் நாட் லைட். அது எனக்கு சொல்லவே தெரியல. அதுதான் அண்ணாமலையில வந்து அன்னைக்கு அவர் ஒளிமயமா ஆவிர்பவிச்சார் அப்படின்னு சொல்றது வந்து அது போதம். அந்த எக்ஸிஸ்டன்ஸ், அந்த இருப்போட ஒளி, அது அறிவு ஒளி. இட் இஸ் நாட் தட்
இந்த ஐம்பூதங்கள்ல இருக்கிற அக்னியோட ஒளியோ அது அந்த மாதிரி கிடையாது அது. அதுதான் அது வந்து தங்கமயமான அது ஏன் தெரியல. ருத்ரத்திலயும் அதே மாதிரிதான் சொல்லுவார். ஹிரண்ய வர்ணம். அப்படியே காய்ச்சின தங்கம் மாதிரி ஒளிமயமா இருக்கக்கூடிய அந்த பொருள் பொன்னொளி மின்னும் தவண சடைமுடி. அது ஜட முடி தரிச்சு, அதாவது அதோட திருமுடிங்கிறது இன்னும் அதை வந்து he has not made it into a form at all. அதனால இது ஒரு ஆளோட உருவமா இல்லை. அது முடிங்கிறது அதோட பிகினிங் பாயிண்ட், ஏதோ சம்திங் வாட் எவர் நம்ம பார்க்கறத பெர்சீவ் பண்றத அதோட பிகினிங் பாயிண்டா இருக்கிறது. தவண சடைமுடி தாமரை யானை. தாமரைங்கிறது வந்து ஹிருதய தாமரை. ஆக்சுவலா இது வந்து ஒளி வடிவமா நம்ம அண்ணாமலையில பிசிக்கலா வந்து ஒளி வடிவமா ஆவிர்பவிச்சாருன்னு சொல்றோம். ஆனா இங்க இவர் திருப்பி அதே தான் சொல்றாரு. யோக சாஸ்திரமா இருக்கிறதுனால வந்து அந்த தங்கம் மாதிரி ஒளி வீசக்கூடிய அறிவு ஒளியா ஹிருதய தாமரையில உதிக்கிறவன். ஹிருதய தாமரையில, அதாவது தன்னோட இருப்புக்கு ஆதார். ஹிருதயம்ங்கிறது வந்து அது அண்ணாமலையானோட டெஃபினேஷன் தான். நான் இருக்கேன் அப்படிங்கிற அந்த உணர்வோட சென்டர் நான் அப்படின்னு சொல்ற அந்த அந்த ரெஃபரன்ஸ் இருக்கு இல்லையா, அதையும் நான் உருவமா சொல்லலை. இப்போ நான் அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தையோட ஏதோ ஒரு ரெஃபரன்ஸ் ஆப்ஜெக்ட் இருக்கு இல்லையா, நான் அதோட அந்த சென்டர் பாயிண்ட், அதான் அதோட ஹார்ட். அந்த ஹார்ட்ல ஒளி வடிவமா இருப்புங்கிற அந்த உணர்வு வடிவமா உணரப்படுறவன் அவன்தான் வந்து அந்த பொருள். அவன்தான் அந்த பொருள். அதுதான் அதோட தன்மைகள்லாம் சொல்லிட்டார். அது வந்து எந்த பர்சனாலிட்டி, எப்பேற்பட்ட பர்சனாலிட்டியா இருந்தாலும் இட் இஸ் நாட் ஈக்குவல் டு தட். அண்ட் அதுக்கு என்னது அது இல்லை அதுக்கு அது இன்கம்பேரபிள். அதோட ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையும் வந்து கம்ப்ளீட்டா கேப்சர் பண்ற எந்த பொருளும் இல்லை இந்த மேனிஃபெஸ்டேஷன்ல. எல்லா தன்மைகளையும் கடந்து இருக்கக்கூடிய அந்த பொருள் ஹிருதய தாமரையில வந்து அறிவு ஒளி வடிவமா அப்படி ஒளி வீசக்கூடிய தங்கமயமா ஒளி வீசக்கூடிய ஒரு வஸ்துவா உணரப்படுறது அந்த பொருள் தான் அது. அடுத்தது ஆறாவது பாடல். அவனை ஒழிய அமரரும் இல்லை, அவன் அன்றி செய்யும் அருந்தவம் இல்லை, அவன் அன்றி மூவரால் ஆவது ஒன்று இல்லை, அவன் அன்றி ஊர் புகுமாறு அறியேனே. அவனை ஒழிய அமரரும் இல்லை, அவன் அன்றி செய்யும் அருந்தவம் இல்லை, அவன் அன்றி மூவரால் ஆவது ஒன்றில்லை, அவன் அன்றி ஊர் புகுமாறு அறியேனே. என்ன விளையானே. இப்ப வந்து போன பாடல்ல சொன்னார் இல்லையா, எப்பேற்பட்ட தேவதையா இருந்தாலும், எப்பேற்பட்ட மேனிஃபெஸ்டேஷன்ல எப்பேற்பட்ட சிரேஷ்டமான ஒரு அம்சமா இருந்தாலும் அதோட தன்மைகளை வந்து பூர்ணமா கேப்சர் பண்ண முடியாதுன்னு சொன்னார் இல்லையா. இப்ப அதோட அதர் சைடு சொல்றார். என்னன்னாக்க அந்த பொருளுக்கு அந்நியமா வந்து எந்த ஒரு தேவதையும் இந்த மேனிஃபெஸ்டேஷன்ல தேவதை அப்படின்லாம் ஏதோ சிரேஷ்டமா ஏதோ ஃபீச்சர்ஸ் எல்லாம் நம்ம வந்து உணரப்படுறோம் அப்படின்னு சொன்னா, அதுக்கு இப்ப நம்ம முன்னாடி சொன்னதே தான், அதே திருப்பி அதை கரெக்டா இங்கே வந்துருத்தோம். நம்ம சொன்னோம் இல்லையா, பிள்ளையார் விக்கிரகம் ஏதோ மூர்த்திகள் எல்லாம் வந்து நம்ம அந்த பொருள்னு தான் வணங்குறோம். ஏன்னா நம்மளுக்கு வந்து அதோட ரேஞ்சில் அதை பார்க்க தெரியாத வரைக்கும் அதுக்கிட்ட அப்படி ரிலேட் ஆகிறோம் சொன்னோம் இல்லையா. ஸோ அந்த பொருளுக்கு அந்நியமா இந்த எந்த தேவதையும் இல்லை. அதனால அந்த உருவத்துல வழிபடுறதுங்கிறது ஓகே, ஜீவனோட லிமிட்டேஷன்னால வந்து அந்த ரேஞ்சில் அதுக்கிட்ட கனெக்ட் ஆகிறோம். பட் இட் இஸ் நாட் ஃபுல்லி கேப்சர்டு பை தட் பர்சனல் ஃபீச்சர். பட் அதுக்கு அந்நியமா எந்த பர்சனாலிட்டியும் இல்லை. அதுதான் முக்கியமா அந்த வழிபாடுல வந்து ஞாபகம் வச்சுக்க வேண்டிய பொருள் அது.
அவனை ஒழிய அமரரும் இல்லை, அவருக்கு அந்நியமா எந்த தேவதையும் இல்லை. ஆனா எந்த தேவதையோட ஃபீச்சர்ஸும் அந்த பொருளோட தன்மையை 100% கேப்சர் பண்ண முடியாது. அவன் அன்றி செய்யும் அருந்தவம் இல்லை. இந்த தபஸ்சரியை அப்படிங்கறது என்னன்னாக்க, இந்த இயங்குற சக்தி இருக்கு இல்லையா, அது யாருக்கா இருந்தாலும் சரி, எந்த பொருளுக்கா இருந்தாலும் சரி, இந்த மேனிஃபெஸ்டேஷன்ல இயங்குற சக்திங்கிறது ஒண்ணு இருக்கு இல்லையா, அந்த சக்திய வந்து அந்த இருப்பு மூலத்தை நோக்கி ஃபோக்கஸ் பண்ணி செய்யப்படுற எந்த செயல்பாடா இருந்தாலும் அது தபஸ். அது வந்து லோகத்துல பிரவர்த்திக்கு உபயோகப்படுறது, இந்த இண்டிவிஜுவல் சென்ஸை வளர்க்கறதுக்கு யூஸ் பண்றதுன்னா அது தபஸ் அல்ல. டெஃபினட் தபஸ்னா என்னவோ ஒரு பர்டிகுலர் செய்கையை பண்ணுறது, இப்படியே உட்காந்துட்டு இருக்கிறது, நடக்காம இருக்கிறது, பேசாம இருக்கிறது, சாப்பிடாம இருக்கிறது, அதெல்லாம் இல்லை. ஆக்சுவலி அந்த வாட் எவர் இஸ் டன், நம்ம வீடை பெருக்கி மொழின்னு இருந்தாலும் சரி, சமையல் பண்ணினாலும் சரி, எதுவா இருந்தாலும் அந்த எனர்ஜி எக்ஸ்பெண்டிச்சர் வந்து இட் ஷுட் பி எய்ம்டு டுவர்ட்ஸ் தட் சோர்ஸ். அப்படி செய்யப்படுற செயல்பாடு வந்து தபஸாயிடும். ஸோ எல்லா தபஸுக்கும் லட்சியமா இருக்கிறதும் அந்த பொருள் தான். அவன் அன்றி செய்யும் அருந்தவம் இல்லை. அந்த பொருளை விட்டுட்டு தபஸ் பண்ணி நான் என்னத்தையோ அடையிறேன், என்னது சொர்க்கலோகத்தை அடையிறேன்னோ இல்லை ஏதோ சக்திகள் சித்திகள் எல்லாம் அடையிறேன்னோ பண்றதெல்லாம் வந்து தபஸ் கிடையாது. அந்த பொருளை நாடி if energy is expended, only that is called tapas. Otherwise it is not tapas. அருந்தவம் இல்லை. அவன் அன்றி மூவரால் ஆவது ஒன்று இல்லை. அதாவது இது அந்த இந்த சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் மூவர் அப்படிங்கிறது இப்போதைக்கு அந்த சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம். ஆக்சுவலா இந்த பாடல்களுக்கெல்லாம் வந்து இதுதான் நான் எல்லாம் பயங்கர அனுபவ ஆழம். அது வந்து பிரம்ம விஷ்ணு ருத்ரர்கள்னு பார்க்கலாம், சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம்னு பார்க்கலாம். அது அந்தந்த கான்டெக்ஸ்டுக்கு தகுந்த மாதிரி அதாவது ஒரு ஒரு இஃபெக்ட் கிடைக்கும். மூவரால் ஆவது ஒன்று இல்லை. அந்த 3 விதமான இயக்கங்களுக்கும் வந்து லட்சியமா இருக்கக்கூடியது அதே பொருள் தான். அதுக்கு அந்நியமா வந்து இந்த 3 செயல்பாடுகள்னால, அது சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம்னு இப்ப அதான் வருது. ஆனா அது வந்து இட் இஸ் நாட் லிமிட்டட் டு தட். 3 விதமான செயல்பாடுகள், இந்த பலது முப்புடிகள் என்ன வேணா இருக்கலாம். அந்த எல்லாத்தோட செயல்பாடுகளோட லட்சியம் எப்படி தபஸோட லட்சியம் வந்து அந்த பொருளா இருக்கோ, அந்த மாதிரி இந்த 3 செயல்பாடுகளுக்கும் ஆதாரமா அதால அறியப்படுற பொருளா இருக்கிறதும் அதேதான். அவனன்றி மூவரால் ஆவது ஒன்றும் இல்லை. இந்த செயல்பாடுகளோட லட்சியமா இருக்கிறது அந்த பொருள் தான். இல்லைன்னா அந்த செயல்பாடுகளுக்கு ஒரு அர்த்தமும் இல்லை. அவன் அன்றி ஊர் புகுமாறு அறியனே. ஓகே, ஊருங்கிறது ஒன்றும் இல்லை, நம்மளோட லட்சியம். ஊருக்கு போய் சேர்ந்தாச்சு சொல்றோம் இல்லையா, அதாவது ஜீவனுடைய லட்சியம், அதோட ஃபைனல் எண்ட் பாயிண்ட், ஃபினிஷ் லைன். அந்த பொருளுக்கு அந்நியமா வந்து வேற லட்சியமே இருக்க முடியாது ஒரு ஜீவனுக்கும். எல்லா ஜீவனுக்கும் வந்து ஸ்பான்டேனியஸா, அது நம்ம விவகாரத்திலேயே பார்க்கலாம். அது அண்ணாமலையான் சொல்லுவார், நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா, எவ்ரிபடி இஸ் அ வர்ஷிப்பர் ஆஃப் தட் ஸ்டேட். அதுக்கு அந்த டிவோட்டி வேற கேட்பார், வந்து பகவானே, prior to coming to this ashram I did not even know that there is something called Atma or Brahman. How do you say that everybody is a worshipper of that state? அப்படின்னாக்க ஸ்பான்டேனியஸா everybody wants to be peaceful. ஏன் நிம்மதியா இருக்கணும்னு தானே பாக்குற, அப்ப உன்னோட லட்சியம் வந்து அந்த பொருள் தான். ஸோ எல்லா ஜீவன், அதுலேருந்து உண்டான ஜீவன் எல்லாத்துக்குமே வந்து ஸ்பான்டேனியஸ் லட்சியம் வந்து அந்த பொருள் தான், அந்த அனுபவம் தான். அதுக்கு அது அல்லாதக்கு ஒரு லட்சியம், ஒரு ஃபைனல் பாயிண்ட் ஒன்று அடையிறதுங்கிறத வந்து unimaginable. There can never be any goal other than that அனுபவம். அடுத்தது வந்து 7வது பாடல். முன்னை ஒப்பாய் உள்ள மூவர்க்கு மூத்தவன், தன்னை ஒப்பாய் ஒன்றும் இல்லா தலைமகன். தன்னை அப்பா எனில் அப்பனுமாய் உளன், பொன்னை ஒப்பு ஆகின்ற
பொன்னை ஒப்பாகின்ற போதகத்தானே. போதகத்தானே. முன்னை முன்னை ஒப்பாய் உள்ள மூவர்க்கும் மூத்தவன். இதுவும் அதேதான். இப்ப சத்திக்கு மூவர் அப்படின்னு சொன்னாக்க 3 மேஜர் சக்திகள் இந்த சிருஷ்டி, இந்த மேனிஃபெஸ்டேஷன்ல 3 மேஜர் சக்திகள்ங்கிறது வந்து சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம். அதை பண்ணக்கூடிய சக்திகள் எல்லாத்துக்கும் வந்து மூத்தவன், எல்லாத்துக்கும் முன்னாடி. அதாவது அந்த இருப்புங்கிறதுல இருந்து தான் சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரமே வருது. நம்ம இந்த பல வாட்டி பார்த்துருக்கோம் இல்லையா, தைத்திரிய உபநிஷத் ஆசிரமத்துல கார்த்தால பாராயணத்துல ஓதுறதுல வந்து பிருகுவும் இல்ல அப்பா வருணனுக்கும் பிருகு பிள்ளைக்கும் இருக்கிற சம்வாதம் வந்து மந்திரங்கள் சொல்லுவாளே பாராயணத்துல. அந்த குழந்தை போய் அது ஒரே இன்க்யூசிட்டிவ், அப்பா கிட்ட போய் அப்பா எல்லாரும் ஏதோ பிரம்மம்ங்கிறாளேப்பா அப்படின்னா என்னது, அது வந்து சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணி தெரிஞ்சுக்கிற வஸ்து இல்ல, நான் அதோட லட்சணம் என்னங்கிறத சொல்றேன், அதோட ஃபீச்சர்ஸ் சொல்றேன், நீ போய் தபஸ் பண்ணி அதை தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வருணன் சொல்ற இது என்ன லட்சணம் என்ன அப்படின்னாக்க, எதுல இருந்து எல்லா பொருளும் உண்டாகிறதோ அது, எந்த பொருள் இருக்கிறதுனால எல்லாம் இருக்கோ இருக்கிற மாதிரி காணறதோ, எந்த பொருள் இருக்கிறதுனால அதோட இருப்புனால எல்லாம் இருக்கோ இருக்கிற மாதிரி காணறதோ அது, எல்லாம் லயமாறப்போ அழியறப்போ வந்து எதுல போய் திருப்பி கலந்து சேர்றதோ அந்த பொருள், அதுதான் பிரம்மம். அதை போய் அந்த லட்சணத்தை வந்து நன்னா வச்சுண்டு தபஸ் பண்ணி அந்த பொருள் என்னங்கிறத வந்து அறிஞ்சிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்புறார். அப்ப அதேதான் அண்ணாமலைன்னு சொல்லுவார். ஆனந்தம் ஆனந்தம்னா இட் இஸ் நாட் சுகம், இட் இஸ் நாட் மென்டல் எக்ஸைட்மெண்ட். இருப்பு, நம்மளுக்கு ட்ரீம்லெஸ் டீப் ஸ்லீப்ல அனுபவமா கிடைக்கிற அந்த உணர்வு, வெறும் இருப்பு, அந்த அமைதி, அந்த ஆனந்தம், அதுல இருந்து தான் எல்லாமே வந்து உண்டாகிறது. அதுலதான் எல்லாமே இருக்கு, அதுலதான் எல்லாமே வந்து கலந்து லயமாகிறது. ஸோ அந்த முத்தொழில்களுக்கும் ஆதியாவும் பேஸாவும் இருக்கக்கூடிய பொருள் அதுதான், அதுலேருந்து தான் வருது, அதோட ஆதாரத்துல தான் இருக்கு. அந்த முத்தொழில்களுக்கும் வந்து மூத்தவன், முன்னாடியே இருக்கக்கூடிய பொருள், அந்த 3 செயல்பாடுகளுக்கும் ஆதாரமா இருக்கக்கூடிய பொருள், தன்னை ஒப்பாய் ஒன்றுமில்லாத தலைமகன். அதோட திருப்பி அதே அது தலைமகன், எல்லாத்தையும் தன்னுடைய ஆளுகைக்கு உடையவர். இப்ப இந்த சிருஷ்டிக்கு வந்து ஆதாரமா இருக்கு, ஸ்திதி சம்ஹாரம் எல்லாத்துக்கும் ஆதாரமா இருக்கு, எல்லாத்தையும் தன்னோட ஆளுகைக்கு உரியதுன்னா அதோட கண்ட்ரோல்ல தான் வந்து இந்த செயல்பாடுகள்லாம் நடந்துட்டு இருக்கு. அப்படிப்பட்ட பொருள் அது. அது ஒப்பா திருப்பி அதோட தான் அந்த அதோட தன்மைக்கு வந்து எதையுமே கம்பேர் பண்ணி சொல்லிட முடியாது. அது அப்படி சொன்னா அப்படியே எடுத்துக்கணும். அது எல்லாத்துக்கும் ஆதாரமா இருக்கிற பொருள், எல்லாம் அதோட சாமர்த்தியத்துல அதோட இயக்கத்துல தான் வந்து 3 தொழில்களும் நடந்துட்டு இருக்கு. அதை வந்து கம்பேர் பண்ணி இந்த மேனிஃபெஸ்டேஷன்ல எதோடையும் இதுதான், இது மாதிரி தான், அப்படிதான் அப்படின்னு சொல்லிவிட முடியாது. தன்னை ஒப்பாய் ஒன்றும் இல்லா தலைமகன், தன்னை அப்பனுமாய் உளன். அதுகிட்ட வந்து சரி இது என்னமோ ரொம்ப எல்லாத்தையும் கடந்த என்னமோ ஒரு பொருளா இருக்கு, நம்மளுக்கு அதுக்கு கனெக்ஷனே இல்லை அப்படின்னு சொன்னா நம்ம எந்த நிலையில இருக்கோமோ, நம்மளுக்கு எந்த பாவம், அதாவது நான்கிற அந்த இண்டிவிஜுவல் சென்ஸுக்கு எந்த பாவம் வந்து தலையை தூக்கி இருக்கோ, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பாவம், அந்த சத்துவ ரஜ சமோ குணங்களுக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு ஜீவனுக்கும் எதேதோ ஒரு பாவம் வந்து தலையை தூக்கி இருக்கும். அந்த பாவத்துல அதுகிட்ட ரிலேட் ஆகலாம். அதுக்கு சமர்ப்பணம் பண்ணணுங்கிறது தான் பாயிண்டே தவிர்த்து அதோட தன்மை அது எல்லாத்தையும் கடந்திருக்கு, அது இன்கம்பேரபிளா இருக்கு அப்படின்னு தலையை பிச்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதோட நேச்சரை பத்தி நம்மள அனலைஸ் பண்றதுக்கும் இல்லை. நம்மளுக்கு என்ன பாவம் இருக்கோ அதை பூர்ணமா சின்சியரா அதுக்கு சமர்ப்பணம் பண்ணினோம் அப்படின்னு சொன்னா அதுகிட்ட கனெக்டட் ஆயிடலாம். ஏன்னா எல்லா பாவங்களும் இட் இஸ் a repository of all bhavas. ஸோ எந்த பாவம் வழியா வேணாலும் அதுகிட்ட கனெக்ட் ஆகலாம். இங்க வந்து சொல்லியிருக்காரு அப்பான்னு, அதாவது நம்ம சம்பந்த பெருமான் மாதிரி
அவர் வந்து ஈசன் அவ அப்பா சிவபாத ஹிருதயர் வந்து குளிக்க போனப்போ அம்மையே அப்பா அம்மே அப்பான்னு சொல்லி தோணிபுரத்தோட சிகரத்தை பார்த்து அழுதாராம். அது அது சேக்கிழா பெருமான் அழகா சொல்லுவார். அது பூர்வ கனெக்ஷன்னாலேயோ இல்ல பிள்ளைமைனாலேயோ தெரியல. குழந்தை தன்மையினா அதோட பேதைமையினாலேயோ சின்ன குழந்தை இன்னசென்ட்டா ஏதோ ஒன்றும் தெரியாம இருக்கிறதுங்கிறதுனாலயோ இல்ல அந்த ஜீவனுக்கு அந்த பரம்பொருள் கிட்ட இருந்த முன் தொடர்புனாலயோ தெரியல. அம்மே அப்பா அவர் கனெக்ட் ஆன விதம் அந்த பரம்பொருள் கிட்ட அவ அம்மை அப்பருங்கிற பாவத்துல அம்மாவாவும் அப்பாவாவும் இருக்கிற பாவத்தோட அதுகிட்ட கனெக்ட் ஆனாரா அவருக்கு வந்து குழந்தையாவே வந்துட்டார். ஐ மீன் அப்பா அப்பா அம்மாவே வந்துட்டு தன்னோட குழந்தையா ஏத்துண்டு அவருக்கு அப்படி அனுகிரகம் பண்ணினார். அது அப்ப மட்டும் பால் கொடுத்தது மட்டும் இல்ல, ஒவ்வொரு கான்டெக்ட்லயும் அவருக்கு வந்து தாளம் போட்டு குழந்தை கை தாளம் போட்டுன்னு பாடி கையெல்லாம் செவந்து வெறுத்துன்னு பொற்தாளம் கொடுக்குற அப்பா தானே அப்படி அந்த பாவத்துல கொடுக்க முடியும். குழந்தை நடந்து போறான் ஸ்கூலுக்கு அப்படின்னு சைக்கிள் வாங்கி கொடுக்குற மாதிரி அவருக்கு முத்து பல்லக்கு கொடுத்து விட்டார். வெயில்ல தாங்க முடியாம வந்து பட்டீஸ்வரத்துல வெயில் தாங்க முடியாம இருக்கு, கோவிலுக்குள்ள வந்துட்டு இருக்க குழந்தை அப்படின்னுட்டு வந்து முத்து பந்தல் கொடுத்து அனுப்புறார் பூதகணங்கள் கிட்ட. ஒவ்வொரு சிச்சுவேஷன்லயும் அவர் வந்து நான் உன்னை சேர்ற நேரம் இது வந்தாச்சு அப்படின்னா ஒளி வடிவமா வந்து எனக்குள்ள வா அப்படின்னு ஏத்துக்கிறார். அப்படி அப்பா அந்த எந்த பாவத்துல இந்த ஜீவனுக்கு என்ன பாவம் வந்து இருக்கோ, இப்ப நம்ம நாவுக்கரசு பெருமான் வந்து நான் உனக்கு தொண்டன் அப்படிங்கிற பாவத்துல தாச பாவத்துல அதுகிட்ட கனெக்ட் ஆனார்னா அதே மாதிரி அவரை ஏத்துண்டார். அவருக்கு வந்து ஒரு எஜமானனுக்கு தன்னோட தாசனை வந்து ப்ரொடெக்ட் பண்ற பொறுப்பு இருக்கு இல்லையா, அவருக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் அவருக்கு வந்து கை கொடுத்து தூக்கி விடுற பொறுப்பு இருக்கு இல்லையா, அது வந்து அவரை நீற்றறையில போட்டாலும் சரி, யானையை விட்டு மிதிக்க வச்சாலும் சரி, இது விஷம் கலந்த சாப்பாடை கொடுத்தாலும் சரி, கல்லுல கட்டி சமுத்திரத்துக்குள்ள போட்டாலும் சரி பாத்துக்கிறார். அதே மாதிரி சுந்தரர் அவர் ஃப்ரெண்டு பாவம். அவர் ஈசன் தான் சொல்றார், அவர் போய் நீ எனக்கு ஃப்ரெண்டா இருன்னு கேட்கல சுந்தரர் பெருமான். திருவாரூரில் நம்பால் வருகன்னு சொன்னார். தில்லையில போய் தரிசனம் பண்ணின உடனே சரி நீங்க திருவாரூருக்கு போன உடனே தோழமையால் எம்மை உமக்கு தந்தோம் அப்படி அந்த ஃப்ரெண்டோட பாவத்துல அவருக்கு இவரும் ஃப்ரெண்டுனாலும் அந்த பரம்பொருள்ங்கிற அந்த பாவம் அவருக்கு போகாததான் அவர் வந்து ஈசன் கிட்ட இருக்கார். ஃப்ரெண்டுங்கிறதுனால ஏதோ வாடா போடான்னு ஒரு ரேஞ்சில இறங்கி நம்மள அந்த அது பதிகத்துல தானே சொல்லவும் சொல்றார், என்ன மாதிரி ஒண்ணு நான் இது பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு. அந்த இறை எல்லாத்தையும் கடந்த பொருள்ங்கிறத அவர் மறக்கல. ஈசன் வந்து ஒரு ஃப்ரெண்டு எப்படி லிட்ரலா தன்னோட ஃப்ரெண்டு கிட்ட வந்து ரிலேட் ஆவாரோ அதே மாதிரி எல்லா விதத்திலையும் ஐயோ எனக்கும் என் ஒய்ஃபுக்கும் சண்டை, பரவாயில்ல இருக்கட்டும் நான் போய் தீர்த்து வைக்கிறேன். சுந்தர பெருமான் போய் அது நம்ம சேக்கிழா பெருமான் எழுதியிருக்கிற சரித்திரத்தை படிச்சோம்னாக்க நல்லா ஆழ்ந்து படிச்சோம்னா அது தெரியும். வந்து அவர் போய் கேட்கவே இல்லை ஆரூரான்ட்ட, நீ போய் எனக்கு சண்டை தீர்த்து வையின்னு ஃபர்ஸ்ட் ஈசன் வந்து வெளியில நிக்கிறாராம், கோவில் வெளியில எங்க போறதுன்னு தெரியலன்னு. ஈசன் என்ன ரொம்ப கவலையா இருக்கு, நான் வேணா போய் பேசி பார்க்கட்டுமா? சரி ஓகே. அப்புறம் சொல்ற ஃப்ரெண்டுங்கிறது பாவம் வந்ததுக்கு அப்புறம் நீ திருப்பி போ அப்படியெல்லாம் சொல்றார் வந்து. சோ அது எந்த பாவத்துல வந்து நம்மள அந்த அது பொருள்கிட்ட வந்து ரிலேட் ஆகிறோமோ அந்த பாவமும் நம்மளோட ஃப்ரீடம் இல்லை. சூசிங் தட் பாவாஸ் அந்த ஜீவன் உண்டான விதத்துல அந்த உபாதிக்கு வந்து என்ன பாவம் அதுக்கு தலைப்பட்டு இருக்கோ அந்த பாவத்தை பூர்ணமா அதுக்கு சமர்ப்பணம் பண்ணினா அதுகிட்ட கனெக்டட் ஆயிடலாம். இன்னொருத்தரை பார்த்து அவரை மாதிரி நான் இருக்கணுமே எல்லாம் கஷ்டப்பட வேண்டியது இல்லை. அதோட தன்மை வந்து என்னமோ எல்லாத்தையும் கடந்ததா இருக்கு, இன்கம்பேரபிளா இருக்கு, எனக்கு ரீச் அவுட்டுக்கே இல்லை அப்படின்னு கஷ்டப்பட வேண்டிய அவசியமும் இல்லை. அப்பா எனின் அப்பனுமாய் உளன் எப்படி அதுகிட்ட ரிலேட் ஆகிறோமோ அதுவா நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது. பொன்னை 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 ஒப்பு ஆகின்ற போது அகத்தானே. திருப்பி அதேதான் இவருக்கு அந்த இன்னும் அந்த பர்சனல் லெவலுக்கு இவர் வரவே இல்லை. போது அகத்தானே, அகம் ஹிருதயம் அப்படிங்கிற போதுன்னாக்கா வந்து பூ அப்படிங்கிற ஜென்ரல் அர்த்தமும் இருக்கு, தாமரைங்கிற ஸ்பெஷல் அர்த்தமும் இருக்கு. போது அகத்தானே, ஹிருதயம் அகத்துல இருக்கக்கூடிய
தாமரை பொருள் ஹிருதய தாமரையில எழுந்தருளி இருக்கக்கூடிய அந்த அறிவு ஒளி மயமா இருக்கக்கூடிய அந்த பொருள் இருக்கே, அது இப்படிப்பட்ட தன்மையை உடையது. அந்த முத்தொழிலுக்கும் மூத்ததா எல்லாத்துக்கும் ஆதாரமா இருக்கக்கூடியது, எல்லாத்தையும் தன்னுடைய ஆளுகைக்கு உடையது. அதுகிட்ட யார் எப்படி ரிலேட் ஆகிறாளோ அந்த பாவத்துல அவகிட்ட அதுவும் ரெசிப்ரோகேட் ஆகக்கூடியது. பொன்னை திருப்பி அதே போன பாடல்ல சொன்ன மாதிரியே காட்சின தங்கம் மாதிரி அப்படி ஒளி வீசக்கூடின பொருளா வந்து ஹிருதய தாமரையில வந்து எழுந்தருளி இருக்கிற அந்த பொருள் அதான் இப்படிப்பட்டது. அடுத்தது வந்து 8வது பாடல். தீயினும் வெய்யன் புனலினும் தண்ணியன் ஆயினும் ஈசன் அருள் அறிவார் இல்லை. அண்ணாமலையானே. சேயினும் நல்லன் அணியன் நல்லன் நல்ல அன்பர்க்கு நல்ல அன்பர்க்கு தாயினும் நல்லன் தாழ்சடையோனே. தீயினும் வெய்யன் புனலினும் தண்ணியன். அதாவது முன்னாடியே சொன்னார், ஒரு 2 பாடல் முன்னால பார்த்தோம் இல்லையா, எல்லா பொருட்களோட தன்மையும் வந்து கடந்து அதை ஆளுகைக்கு உரியவர் அப்படிங்கிற தன்மையிலையும் சொல்லலாம். அக்னியை விட சூடா இருக்கிறவர், அதாவது அவர்கிட்ட இருந்து தான் அக்னிக்கே சூடு கிடைச்சிருக்கு. ஜலத்துக்கு இருக்கக்கூடிய குளிர்மையான தன்மை வந்து அவர்கிட்ட இருந்து தான் கிடைச்சிருக்கு, அதை விட குளிர்மையானவர். எல்லா பொருட்களும் எல்லா ஜீவன்களோட தன்மையும் கடந்து இருக்கக்கூடிய தன்மையை உடையவர் அப்படிங்கிற, ஏன்னா இப்ப அவர் அந்த பாவத்தை தான் சொல்லிட்டு வர்றார். அந்த பாவம்லயும் அது வந்து இட் இஸ் ஓகே தான், அது பர்ஃபெக்டா இருக்கு, அது அதுலயே இருக்கும். விவகாரத்துல பார்த்தாலும் வந்து அதாவது யார் எப்படி இருக்காளோ அவளுக்கு அந்த பாவத்துல அவகிட்ட கனெக்ட் ஆகிறவர் அப்படிங்கிற விதத்திலயும் வந்து வெய்யன் தனியன். ராவணனை வந்து இதுக்கு கீழே மலைக்கு கீழே வச்சு நெசுக்கினார். இந்த வீரட்ட தலங்கள்ல வந்து யார் யாருக்கோ சிக்ஷை கொடுத்தார் ஒரு சிச்சுவேஷன்ல. பல அடியார்களுக்கு அப்படியே குளிர் மதி போல அனுகிரகம் பண்ணியிருக்கார். அப்படியும் வந்து வெய்யன் தனியன். அது வந்து ஈசன் வந்து அவருக்கு இது கிடையாது, என்ன பார்ஷியாலிட்டி கிடையாது, அது இருக்கிறது ஒரே பொருள் தான். ஆனா எகைன் அதே மாதிரிதான் போன பாட்டுல பார்த்த மாதிரிதான், அந்த ஜீவன் வந்து அவர்கிட்ட எப்படி கனெக்ட் ஆகிறதோ அதுக்கு தகுந்த மாதிரி அதுகிட்டேருந்து என்ன ரெசிப்ரோகேஷன் இருக்கு. அசுரர்கள்லாம் வந்து அகங்காரத்தோட விபரீதமா வந்து செயல்படுறவாளுக்கு அவளுக்கு சிக்ஷை கொடுக்கிற பாவத்துல அவகிட்ட கனெக்ட் ஆகிறார். அந்த ஆந்தரிகம் உருகி அப்படியே அன்புனால அவகிட்ட கனெக்ட் ஆகிறவாளுக்கு அப்படியே அவகிட்ட அன்பு மயமா அவரும் கனெக்ட் ஆகிறார். நான் உனக்கு அன்பன்பா அப்படின்னு சொன்னா அவர் வந்து இவாளுக்கு அன்பன் ஆயிடுறார். ஆனா அவர் வந்து பாகுபாடு பார்த்து பண்றாரோன்னா இல்லை, ஏன்னா அது ஒரே பொருள் தான், அதோட தன்மை ஒன்றும் வேறுபடாது. அது எப்படின்னா ஒரு அழகான சிமிலி சொல்லுவா அந்த கான்செப்டுக்கு. ஒருத்தர் வந்து நல்ல வெயில்ல படைக்கிற வெயில்ல செருப்பு இல்லாம ஏதோ நல்ல வெயிட் நல்ல பேக் எல்லாம் தூக்கிண்டு நடந்து வந்துட்டு இருக்கார். அவருக்கு அப்படியே தண்ணி தாகம், அப்படியே தொண்டையெல்லாம் வரட்டுறது. ஐயோ எங்கேயாவது ஒரு இடத்துல கொஞ்சம் நிழல் கிடைச்சிதுன்னா, கொஞ்சம் தண்ணி கிடைச்சிதுன்னா அந்த வெயிட் எல்லாம் கீழே வச்சுட்டு கொஞ்சம் தண்ணி குடிச்சுட்டு அப்பாடின்னு கொஞ்ச நாள் உக்காந்தா தேவலாங்கிற மாதிரி கண்டிஷன்ல அவர் வந்துட்டு இருக்கார் வெயில்ல. திடீர்னு பாக்குறார் அழகா ஒரு மரம், அது பக்கத்துலயே ஒரு நீர்நிலை. ஆஹா ஓகே அப்படின்னுட்டு அப்படியே எல்லாத்தையும் போட்டார். போய் கை கால்லாம் அலம்பிட்டு நல்லா சில்லுன்னு தீர்த்தத்தை எடுத்து குடிச்சுட்டு அந்த மரத்து கீழே உட்காந்து அப்படியே இந்த குளத்துலேருந்து அடிக்கிற காத்து, ஈர பசையோட இருக்கிற காத்து ஆஹான்னு அனுபவிச்சுட்டு இருக்கார். இவர் வந்து ஆஹான்னு ஒவ்வொரு வாட்டி சொல்லி அனுபவிக்கிறது, அதே மரத்துக்கு கீழே இன்னொரு ஆள் படுத்துட்டு ஐயோ ஐயோன்னு இருக்கார். என்னன்னாக்க அந்த ஆள் அவரும் பாவம் ஏதோ வழியா டிராவல் பண்ணின்னு வந்துட்டு இருக்கிறவர் பாதி வழியில அவருக்கு 105 டிகிரி ஜுரம் வந்துடுச்சு. போத்திக்கிறதுக்கு ஒன்றும் போர்வை இல்லை. அது வந்து ஏதோ இருக்கிற வேஷ்டி ஏதோ துண்டை மேல போட்டுட்டு போத்திண்டு
மரத்துக்கு கீழே படுத்துன்னு இருக்கார். அவருக்கு அந்த ஈரப்பத காத்து அடிக்கிறது பார்த்தாருனாக்க அது ஜுரத்துக்கு அவருக்கு ரொம்ப கொடுமையா இருக்கு, தாங்க முடியல. அவருக்கு நரம்பெல்லாம் குத்துறா மாதிரி இருக்கு. அது காத்து ஒரே காத்து தான். அது ஒன்றும் காத்து வந்து நான் இவனுக்கு நல்லதை பண்ணணும் அவனுக்கு கெடுதல் பண்ணணும்லாம் நினைச்சுட்டெல்லாம் வீசல. ஆனா அது வந்து அதுக்கு அதான் குவாலிஃபைடு சுகம். லோகத்துல வந்து எல்லா சௌக்கியம்னு சொல்லப்படுறது எல்லாமே வந்து குவாலிஃபைடு தான். இஃப் ஒன்லி ஒன் இஸ் குவாலிஃபைடு டு என்ஜாய் தட், அவளுக்கு வந்து அது சுகமா இருக்கும். இப்ப இந்த ஆஹா சொல்றவருக்கே திடீர்னு ஜுரம் வந்துருத்துன்னு சொன்னா அவரும் அந்த காத்துக்கு ஐயோன்னு தான் சொல்லுவார். ஏன்னா அந்த குவாலிஃபிகேஷன் போயிடுது. லோகத்துல இருக்கிற எந்த பொருளுக்குமே வந்து அப்சல்யூட்டா வந்து சுகத்தை கொடுக்கக்கூடிய தன்மை கிடையாது. யார் வந்து அந்த சிச்சுவேஷன் தான் ஆர்த்தோ ஜிக்ஞாசு அர்த்தார்த்தி அந்த பொருள் கிட்ட மட்டும்தான் வந்து யார் எந்த நிலையில இருந்தாலும் எப்படி வேணா கனெக்ட் ஆக முடியும். இல்லாட்டா வந்து லோகத்துல வேற எந்த பொருளுக்கும் அந்த தன்மை கிடையாது. அப்ப அவர்கிட்ட வந்து யார் எப்படி கனெக்ட் ஆறாளோ அவளுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி அவளுக்கு வந்து சூடாவும் இருக்கிறவர் குளிர்மையாவும் இருக்கிறவர், அனுகிரக மூர்த்தியாவும் இருக்கிறவர், சிக்ஷை கொடுக்கிறவராகவும் இருக்கிறது. அது ஒரே பொருள் தான். அதுக்கு ஒன்றும் பார்ஷியாலிட்டியும் கிடையாது, இவா அவாங்கிற அந்த ஐடென்டிஃபிகேஷனே கிடையாது அதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஆனா யார் எப்படி கனெக்ட் ஆறாளோ அப்படி ஸ்பான்டேனியஸா இட் கெட்ஸ் கனெக்டட் டு தம். அதனாலையும் தீயினும் வெய்யன் புனலினும் தண்ணியன் ஆயினும் ஈசன் அருள் அறிவாய். அப்படி சௌலபியத்தோட இருக்கிற பொருளா இருந்தாலும் அதோட அருள் அதாவது அது அடிக்கிறது. அம்மா வந்து குழந்தைக்கு மருந்து கொடுக்குறான்னா குழந்தைய கஷ்டப்படுத்தணும்னு கொடுக்கலையே, அந்த அருளை வந்து புரிஞ்சுக்க தெரியலையே அப்படின்னு அது திருமூலர் பெருமான் வந்து ஒரு டிண்ட் ஆஃப் ஒரு இறங்கி சொல்றதுன்னு சொல்லுவார்ல, ஒரு பிட்டி, ஒரு சென்ஸ் ஆஃப் பிட்டியோட சொல்றார். ஆயினும் ஈசன் அருள் அறிவாருங்களே. நம்ம எந்த நிலையில இருந்தாலும் அது கிருபையினால நம்ம கிட்ட கனெக்டட் ஆகி நம்மள வந்து நல்வழிப்படுத்துறது, அதோட கிருபையை புரிஞ்சுக்கிறவா இல்லையேப்பா. அருள் அறிவார் இல்லை சேயினும் நல்லன். குழந்தை சேய்ங்கிறது வந்து குட்டி பாப்பா. குட்டி பாப்பாக்கு வந்து அந்த இண்டிவிஜுவல் சென்ஸ் வந்து ஸ்ட்ரெங்தன் ஆகாததுனால கொஞ்சம் நல்ல வயசானவா புத்திசாலின்னு சொல்லக்கூடியவா ஸ்மார்ட் பீப்புள் மாதிரி அதுக்கு வந்து நடந்துக்க தெரியாது குட்டி பாப்பாக்கு. அதுக்கு அந்த இண்டிவிஜுவல் சென்ஸை ஃபீடு பண்ண நல்லது கெட்டது சுகம் துக்கம் தனக்கு வேணுங்கிறது அடுத்த வேண்டி இது நம்மளுக்கு வேணும் அதை எடுத்து வச்சுக்கணும் நம்ம அடுத்த வாழ் கொடுக்கப்படாது அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை. இட் இஸ் வெரி இன்னசென்ட். அப்படியே அதுக்கு ஏதோ பிடிக்கல நன்னா இல்லைன்னு அழறதுன்னா கூட அதையே பிடிச்சிட்டு அழுதுண்டே எல்லாம் இருக்காது. சட்டுன்னு மறந்து போயிடும். அது மாதிரி அது இட் வில் நாட் ஹோல்ட் ஆன் டு எனி திங். அந்த அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த குழந்தையுடைய தன்மை அதை விட நல்லா வரும். சேகினும் நல்லன் அணியன் ரொம்ப பக்கத்துல இருக்கிறவர், அதை விட பக்கத்துல யாராலையும் இருக்கவே பக்கத்துலன்னா தன்னுடைய தன்மையாவே உணரப்படுறவர். அதாவது அவ்வளோ சப்போர்ட்டிவா இருக்காராம் அது ஜீவனுக்கு. அதனாலதான் சொல்றாரு அவன் அருள் அறிவார் இல்லை. அப்படி இருக்கிறவன் ஆச்சே நல்லன். திருப்பி அதை தப்பாவே பிடிக்கிறேன். நல்ல அன்பருக்கு தாயினும் நல்லன். ஐயோ நம்ம ஓவர் ஷூட் பண்ணிட்டு இருக்கோம். சரி சும்மா அது இதெல்லாம் ரொம்ப ஆழமா இருக்கு எல்லா பாடலும். நல்ல அன்பருக்கு தாயினும் நல்லன். அம்மாங்கிறது நம்ம லௌகிகமா சொல்ற அம்மா எல்லாம் பாத்துக்கிறா குழந்தைக்குங்கிறத விட வந்து ரொம்ப நல்ல தன்மையா இருக்கிறவர். தாயினும் நல்லன் அன்பின் இல்ல என்னது தாயினும் நல்ல அன்பின் தாழ் சடையோனே. அதான் அம்மாவை விட நல்ல அன்பு இருக்கக்கூடிய அன்பின் தாழ் சடையோனே. ஜடைய தாழ்ந்து விட்டு இருக்கிறவன். சரி ஓகே, தாழ் சடையோட நம்மளது தொடர்ந்து பார்ப்போம். திருச்சிற்றம்பலம். ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஓம் நமோ பகவதே ஸ்ரீ ரமணாய. நாமலை.